ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம 41வது பாடல் பார்க்க போறோம். இதுவரை பார்த்தது எல்லாருக்குமே ஓரளவு ஞாபகம் இருக்கும். எப்படி எல்லாம் இறைவனை அடையிறது அப்படின்னு பார்த்தோம். கடைசி வகுப்புல விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு 41வது பாடல் போகலாம். சினம் செய்த நஞ்சு உண்ட தேவர் பிரானை குணம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு கணஞ்செய்த வாழ்நுதல் பாகனும் அங்கே இனஞ்செய்த மான் போல் இணங்கி நின்றானே. சினம் செய்த கோவத்தால வந்த விளைவு, நஞ்சு உண்ட விஷத்தை உண்ட தேவர் பிரான், தேவர்களின் தலைவன். நமக்கு இந்த கதை தெரியும் இல்லையா? அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் போது அந்த பாம்புக்கு கோபம் அது நஞ்ச கக்கிடும். அதை சாப்பிட்டவர் சிவன். அவரை தான் முதல் வரியில குறிப்பிட்டிருக்காங்க. சினம் செய்த நஞ்சு உண்ட தேவர் பிரானை, கோவத்தால் விஷத்தை கக்கிய அந்த விஷத்தை தேவர்களின் தலைவனான சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். குணம் செய்த நெஞ்சிடை போற்ற வல்லார்க்கு, அவங்க அந்த அசுரர்களும் தேவர்களும் சிவன் கிட்ட எதுவுமே கேட்காம அவங்களாவே அந்த அமிர்தத்தை தேடி கடைய ஆரம்பிப்பாங்க. அப்படி சிவபெருமானுக்கு மதிப்பே கொடுக்காம அவங்க செய்த போதும் புனம் செய்த நெஞ்சிடை, அவங்களுக்கு சிவபெருமான் மேல ஒரு நல்ல எண்ணம் இல்லாம செய்த போதும் அவங்களுக்காக அந்த நஞ்ச சாப்பிட்ட ஒரு வல்லர் அவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. கணஞ்செய்த வான் நுதல் பாகனும் அங்கே. கணஞ்செய்த அப்படின்னா நாத கானம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க. சிவபெருமானுக்குன்னு உரிய அந்த ஓங்காரம் இருக்கு இல்லையா, அந்த ஒளிய வைத்திருக்கக்கூடியவர் தன்னுடைய ஒரு பாதியை சக்திக்கு உருவமாக கொடுத்தவர். இனஞ்செய்த மான் போல் இணங்கி நின்றானே, அவரை வணங்கும் போது எப்படி ஒரு ஆண்மான் பெண்மானை கண்ட உடனே அப்படியே இணங்கி போய் இருக்குமோ, அதே மாதிரி நமக்காக இறைவனும் இறங்கி நமக்காக அருள் புரிகிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல அந்த பார்க்கடல் கடைந்த கதை நமக்கு தெரியும். அந்த பார்க்கடல் எப்படி கடைந்திருப்பாங்கன்னா, மேருமலைய மத்தா வச்சிருப்பாங்க. கடல்ல அந்த மேருமலை பேலன்ஸ் இல்லாம இருக்கும். அப்ப கிருஷ்ணர் கூர்ம அவதாரம் எடுத்து அவருடைய முதுகுல அந்த மேருமலைய தாங்கிக்குவாரு. அதுக்கப்புறம் தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. பாம்போட ஒரு வாசிகின்ற பெரிய பாம்பை எடுத்து அந்த மேருமலைய சுத்தி 2 பேருமா மாறி மாறி இழுக்கும் போது ஃபர்ஸ்ட் நிறைய பொன் பொருள் நிறைய நல்ல விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் அந்த பாம்பு விஷத்தையும் கொடுக்கும். அத சிவபெருமான் ஏத்துக்குவாரு. அது கழுத்துல நிற்கும். அதுக்கப்புறம் தான் அந்த அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கதையை தான் சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல பார்த்திருக்கோம் இந்த கதை. அதுல அந்த மேருமலை அப்படிங்கிறது நம்மளுடைய முதுகு தண்டு வடம் தான் மேருமலை. நம்மளுடைய சுவாதிஸ்தான சக்கரம் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் பெருமாள் இருக்கக்கூடிய அந்த கூர்ம அவதாரம். நம்மளுடைய 2வது சக்கரம். அந்த 2வது சக்கரத்துக்கு மேலதான் நம்மளுடைய முதுகு தண்டுவடம் வர்ற மாதிரி, அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம். அது மேருமலை. அப்ப அந்த பாம்பு எதுனா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி, அந்த 2வது சக்கரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சக்தி. அந்த சக்திய மேல எழுப்பக்கூடிய அந்த முறைதான் அந்த அமிர்தம் எடுக்கக்கூடிய அந்த கதை. அந்த கீழே இருக்கிற குண்டலினி சக்தி மேல வந்துருச்சுன்னா நமக்கு இறப்பே இருக்காது. எப்படி அமிர்தம் சாப்பிட்டா நமக்கு இறப்பே வராதோ, அந்த சக்தி மேல வரும்போது நமக்கு இறப்பே வராது. அப்ப அதுக்கான பயிற்சி எதுனா, அசுரர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம்னு இழுப்பாங்க. அசுரர்கள்னா யாருன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், அது எல்லாம் அசுரர்கள்.
தேவர்கள்னா யாருன்னா நல்ல குணங்கள், நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான திங்கிங் இந்த மாதிரி சொல்றது எல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவர்கள். இது ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு போட்டி மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் இருக்கும். நம்மளே ஒரு நேரம் நல்லவங்களாவும் இருப்போம், கெட்டவங்களாவும் இருப்போம். அது எப்படி மாறுதுன்னா நம்மளுடைய சுவாசம் மூலமா தான் மாறுது. வலது சுவாசம் இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடப்பு எல்லாமே வரும். இடது சுவாசம் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம், ஒரு தூக்கமா வர்றது, இந்த மாதிரி டல்லா இருக்கிறது இது எல்லாமே வரும். 2யும் பேலன்ஸ் பண்ணும்போது தான் இடதுலயும் சுவாசம் இல்லாம, வலதுலயும் சுவாசம் இல்லாம, ஒரு நடுநிலையான சுவாசம் ஏற்படும்போது தான், அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி வந்து மேல எழும்பி வரும். அப்ப அதுல அந்த தேவர்கள் ஒரு பக்கம் பிடிச்சு இழுப்பாங்க, அசுரர்கள் ஒரு பக்கம் பிடிச்சு இழுப்பாங்கங்கிறது தான் மூச்சு பயிற்சி. இடதுல இன்ஹேல், வலதுல எக்ஸேல், திரும்ப வலதுல இன்ஹேல், இடதுல எக்ஸேல். 2 நாசியில இன்ஹேல், எக்ஸேல். அந்த இன்ஹேல், எக்ஸேல் தான் வந்து அவங்க இழுக்கக்கூடிய அந்த முறை. அப்படியே மாறி மாறி இழுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம இப்ப இந்த இந்த பிறவியிலே நம்ம எல்லா வினைகளையும் நம்ம முடிச்சுட்டு போறோம் அப்படின்னா, நம்ம செய்த நல்வினை, தீவினை மாறி மாறி நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நமக்கு நம்ம நல்லது செஞ்சதுக்காக அந்த கதையில வரும் இல்லையா? தங்கம் உள்ள இருந்து வரும், வைரம் வரும், அந்த மாதிரி எல்லாம் கதைகள் வரும். அப்ப நம்ம செஞ்ச நல்ல விஷயத்துக்கு நெறைய நல்ல பலன்கள் வரத்தான் செய்யும். நல்ல பலன் அது மேல ஆசைப்பட்டு போனோம்னா நமக்கு வந்து அந்த அமிர்தம் கிடைக்காது. அப்ப அது எல்லாத்தையும் வேணாம் வேணான்னு விட்டுட்டு திரும்பவும் நம்ம அந்த பயிற்சியிலே இருக்கும்போது கெட்ட விஷயங்களும் நமக்கு நடக்கதான் செய்யும். அதுதான் வந்து நஞ்சா நமக்கு அந்த பாம்பு வந்து விஷத்தை கக்கும். அப்ப அந்த நமக்கு வரக்கூடிய அந்த இன்பம், துன்பம் எல்லாத்தையுமே என்ன பண்ணிரணும்? சரண்டர் பண்ணிரணும். சிவபெருமான்ட்டே குடுத்துறணும். அவர் பார்த்துக்குவாருங்கிற நம்பிக்கையோட இருக்கணும். அதான் சிவபெருமான் அந்த விஷத்த வாங்கிக்குவாரு. அவருடைய கழுத்துல வச்சிருப்பாருன்னு அந்த கதையில வரும். நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே சிவபெருமான் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய பயிற்சியிலே நாம இருக்கும்போதுதான் நமக்கு வந்து அந்த அமிர்தம் கிடைக்கும். அந்த அந்த கதைய தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு தொடர்ந்த ஒரு பயிற்சியில இருக்கும்போது நம்மளாலையும் அந்த இறைவனை வந்து நெருங்க முடியும். அப்ப எப்படி ஒரு ஆண்மான் பெண்மானை கண்டு இணங்கி வந்து ஆட்கொள்ளுமோ அதே மாதிரி சிவபெருமானும் நம்மளுடைய மனதுல வந்து நம்ம நமக்கு வந்து அருள் செய்வார். 42வது பாடல் பார்க்கலாம். போய் அரண் தன்னை புகழ்வார் பெறுவது நாயகன் நான்முடி செய்து அதுவே நல்கும் மாயகம் சூழ்ந்து வரவல்லர் ஆகிலும் வேயன தோழிக்கு வேந்து ஒன்றுந்தானே. போய் அரண் தன்னை புகழ்வார் அப்படின்னா நம்ம இந்த நிறைய தோத்திரம் பாடுறது, ஆகமங்கள் பாடுறது, இந்த மாதிரி பலவாரா நம்ம வந்து இறைவனையே நினைச்சு அவருடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து பிரம்மாவுடைய நாயகன் நான்முடி செய்து அதுவே நல்கும். பிரம்மனுடைய தொழிலான அந்த படைப்பு வந்து திரும்ப திரும்ப நிகழ்றது மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம இறைவனை தோத்திரம் மூலமாவோ சாத்திரங்கள் மூலமா பாடுவோருக்கும் இறைவனுடைய அடி வந்து கிடைக்கும். மாயம் சூழ்ந்து வர வல்லார் ஆகிலும், மாயம் சூழ்ந்துனா இந்த உலக வாழ்க்கையிலே உலக வாழ்க்கைங்கிற மாயம்லயே நம்ம மூழ்கி போய் நம்ம இல்லற வாழ்க்கையில அப்படி இருந்தாலுமே நமக்கு வந்து இறைவனுடைய அடி வந்து கிடைக்கும். அப்ப நம்ம வந்து இறைவனை அடையணும் அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையை விட்டுட்டு துறவறம் போகணுமா, சாமியாரா போகணுமா அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது. நம்ம இந்த மாய வாழ்க்கையில இருந்துகிட்டேவும் நம்மளால சிவனை வந்து அடைய முடியும். வேயன தோழிக்கு வேந்து ஒன்றுந்தானே. திரண்ட தோள்களை உடைய உமையின் கணவனான சிவபெருமான் வந்து பொருந்தலாம். அப்ப சதா இறைவனை நினைச்சு தோத்திர பாடல்கள் பாடுறவங்களாலையும் இறைவனை போய் அடைய முடியும். இல்லற வாழ்க்கையில நல்லபடியா வாழ்ந்து போறவங்களாலையும் இறைவனை வந்து அடையும். 43வது பாடல். அரண் அடி சொல்லி அரற்றி அழுது பரன் அடி நாடியே
பாவிப்பனாலும் உரன் அடி செய்து அங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிரன் அடி செய்து நிறைந்து நின்றானே. அரண் அடி சொல்லிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, நம சிவாய சொல்றது. அந்த 4 எழுத்து மந்திரம் தான் வந்து இறைவனை வந்து நம்ம அடையக்கூடிய அந்த சொல். அத வந்து இறைவனை நினைச்சு திரும்ப திரும்ப சொன்னாலும் சரி, இல்ல அரற்றி அப்படின்னா நம்ம அந்த அழுது புலம்பி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிணற்றி திரும்ப திரும்ப அவரையே நினைத்து பாடி அப்படி சொன்னாலும் சரி. பரன் அடி நாடியே, பரன் அப்படிங்கிறது மேலான இறைவன், அவருடைய அடிங்கிறது அவருடைய காலடி. அவருடைய காலடியை மட்டுமே நம்ம நினைச்சு அதை மட்டுமே போய் அடையணும்னு நினைச்சாக்குள்ள பாவிப்பனாலும் உரன் அடி செய்து நம்மளால அவருடைய திருவடிய போய் நெருங்க முடியும். அங்கு ஒதுங்க வல்லார்க்கு நிரன் அடி செய்து நிறைந்து நின்றானே. இறைவனை நினைத்து அழுது புலம்பி அந்த நமசிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய அருளை கொடுத்து அவங்களுக்கு நல்வழி செய்வார். இன்னைக்கும் நம்ம அந்த திருவைந்தெழுத்துக்கான வேற ஒரு விளக்கம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல என்ன பார்த்தோம், பஞ்சபூதங்களுடைய அந்த ஓசை தான் வந்து நம சிவாய அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு உடல் கூறுகள்ல எது வந்து நம சிவாய அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடல்லையும் அந்த பஞ்சபூதங்கள் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். வெளியில எப்படி வந்து நிலம் ஃபர்ஸ்ட் கீழே இருக்கும், அதுக்கு மேல நீர், அதுக்கு மேல நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்குமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய உடல் அமைப்பும். நம்மளுடைய 2 கால்களும் வந்து நிலம். இப்போ ஒருத்தவங்களுக்கு அதிகமா கால் வலி வருது, மூட்டு பிரச்சனை வருது, கால்ல வீக்கம் ஏற்படுது, கால்ல தான் அவங்களுக்கு சுத்தி சுத்தி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க உடல்ல நிலபூதம் வந்து சரியில்லை, நிலபூதத்துலதான் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப கால்கள் வந்து நிலம் தொடர்புடைய அந்த அந்த பூதம். ம அப்படிங்கிறது நீர் பார்த்தோம் இல்லையா, நம்ம உடல்ல அப்படியே அந்த காலுக்கு மேல அந்த அடி வயிறு, அந்த மடின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மடி அப்படிங்கறதுதான் வந்து நீர்பூதம். இந்த இடத்துலதான் வந்து இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து அவங்க உடல்ல நீர் பிரச்சனையினால வரக்கூடியது. நீருடைய தன்மை என்னன்னா, உயிரை உற்பத்தி பண்ணக்கூடியது நீர் தான். நம்ம மண்ணுக்குள்ள விதைய போட்டாலும் அந்த மண்ணுக்கு சரியான விதத்துல நீர் கிடைச்சாதான் அந்த மண் வந்து அந்த உயிரை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஒரு ஒரு இடத்துல தண்ணியே இல்லைன்னா அந்த இடத்துல மரங்கள் எல்லாமே இல்லாம போயிரும், மற்ற உயிர்களும் அங்க வாழ முடியாது. நீர் இருக்கிற இடத்துல போய் தான் வந்து உயிர்கள் வாழும். அதே மாதிரிதான் நம்ம உடல்லையும் அந்த காலுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து நீர்பூதம். அதுல யாருக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பகுதியில உள்ள உறுப்புகள்ல பிரச்சனை இருக்குனாலே அவங்க உடல்ல வந்து நீர்பூதம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த காலுக்கு மேல இருக்கக்கூடியது நீர். இப்ப அதுக்கு மேல நம்மளுடைய நடு வயிற்றுல இருந்து மேல இருதயம் வரைக்கும் உள்ள இடம் வந்து நெருப்பு. இப்ப நம்ம கைகளும் வந்து அந்த நெருப்போட சேர்ந்துதான் இருக்கும். நம்ம கை தொழில் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கைகளால தான் நம்ம வந்து ஒரு தொழில் வந்து செய்வோம். இப்போ நம்ம ஒரு செங்கல் செய்யறோம், பானை செய்யறோம், இல்ல நகை செய்யறோம், எதுனாலுமே வந்து அந்த முழுமையான அந்த முடிவு எதுல இருக்கும்னா நம்ம செய்ததை கொண்டு போய் நெருப்புல வச்சு எடுக்கும் போதுதான் அந்த முழுமையான அந்த ஒரு தொழில் வந்து கிடைக்கும். அதனாலதான் நம்ம கைத்தொழில்னு சொல்றது, கைகள்ல வந்து நெருப்பு பூதம் இருக்கு. அந்த கைகள் மூலமா தான் நம்மளால ஒரு தொழிலை வந்து கத்துக்க முடியும். இப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில் எல்லாமே நம்மளுடைய கைத்தொழில் தான். நம்ம வாயால கிளாஸ் எடுக்கிறோம், டீச்சர்னாலுமே அது நம்மளுடைய கைத்தொழில் தான். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நெருப்பு பூதம் தான் வந்து தொழிலா மாறும். அப்ப நம்ம உடல்ல செய்யக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ், வேலைகள், நம்ம ஆக்டிவா இருக்கிறது எல்லாமே நெருப்பு பூதம் தான். யார் வந்து ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க, வேலை செய்யவே யோசிக்கிறாங்க அப்படிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நெருப்புல ப்ராப்ளம் இருக்கு. அவங்க உடல்ல நெருப்பு பூதம் சரியான அளவுல இல்ல. அப்ப நெருப்பு இருக்கும் போதுதான் கைகள் அந்த சேர்ந்த இடம் வந்து நெருப்பு.
அதுக்கு மேல இருக்கிறது காற்று. நம்மளுடைய முகத்துல இந்த வாய், இந்த பகுதி, காது எங்கெல்லாம் வந்து ஓட்டைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து காற்று பூதம். அது வழியா வந்து காற்று நம்ம உடலுக்குள்ள போகும்போதுதான் நம்ம உள்ள நம்ம நினைக்கக்கூடியது இது எல்லாமே நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். உள்ள போய் வர்றது, வெளியில இருந்து ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கிறது, நம்ம புரிஞ்சுகிட்டத நாம வெளியில சொல்றது, இது எல்லாமே வந்து காற்று பூதம். அது வந்து நம்மளுடைய வாய் பகுதியில வந்து இருக்கும் மேல. அடுத்து யாங்கிறது அதுக்கு மேல நமக்கு வந்து ஒரு சிந்திக்கிற திறன், மற்றவங்கள விட நாம டிஃபரெண்டா ஒரு விஷயத்துல இருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே ஆகாய பூதம். 10ஓட 11 இல்லாம நம்ம மட்டும் தனியா ஒரு சிந்திக்கிறோம். அந்த இடத்துல நம்ம வித்தியாசமா பேசுறோம். எத்தனை பேர் இருந்தாலும் ஏ.ஆர். ரஹ்மான் பாட்டுன்னா நம்ம தனியா ஒரு ஒரு இது சொல்றோம் இல்லையா? அது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கிற ஆகாய பூதம். அவங்களுடைய தனித்துவத்தை வந்து காட்டக்கூடியது வந்து ஆகாய பூதம். அது வந்து தலையில இருக்கக்கூடியது, மேல இருக்கக்கூடியது. இப்ப அந்த நமசிவாயா அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, நம்ம கால்கள்ல உள்ள பிரச்சனைக்கு அப்படிங்கிற ஓசைய சொன்னாலே போதும். நம்ம கால்கள்ல உள்ள பிரச்சனைகள், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிலபூதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். அடுத்து நீர்பூதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம அப்படிங்கிற சொல் அந்த ஓசைக்கே வந்து அது சரியாயிடும். அதே மாதிரி நெருப்புக்கு வந்து சி, காற்றுக்கு வந்து வா, ஆகாய பூதத்துக்கு வந்து யா. அப்ப ந ம ஷி வ ய சொல்லும் போதே வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் வந்து ஆரோக்கியமாயிடும். ஓம் சொல்லும் போது ஓம்ங்கிற சவுண்ட் வந்து நம்மளுடைய மூலாதாரத்துல இருந்து வரும். அப்போ ஓம் நம சிவயவும் சொல்லலாம். இல்ல நம சிவய ஓம் அப்படின்னு சொல்லும் போதும் அது வந்து நம்மளுடைய 7வது சக்கரத்துல போய் முடியும். அப்ப அந்த ஓம் நம சிவயன்னு சொல்லும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே ஆரோக்கியமாகும். அந்த பிக்சர் வந்து அடுத்து நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். எங்க நா இருக்கும், எங்க மா இருக்கும்னு அந்த எழுத்தினுடைய அமைப்பை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடலுக்குள்ள நமசிவய இருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் தான் அந்த சவுண்டுல உள்ள இருக்கு. அப்ப அத சொல்லும் போதே நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு. அப்ப அந்த 5 எழுத்த வந்து நம்ம அவரை நினைச்சு சொல்ல சொல்ல நம்ம எப்படி போய் அவரை நெருங்குவோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஆயிருது, நம்மளுடைய சிந்திக்கிற திறன் மாறிடுது, நம்ம ஆக்டிவா ஆயிடுறோம். அப்ப எல்லாமே நடக்கும்போது நம்மளால இறைவனை போய் அடைந்திட முடியும். இப்ப நமசிவாய மந்திரம் சொன்னாலே போதும், நம்ம அவரை போய் அடைஞ்சிடலாம். 44வது பாடல் பார்க்கலாம். போற்றி என்பார் அமரர் புனித நடி, போற்றி என்பார் அசுரர் புனித நடி, போற்றி என்பார் மனிதர் புனித நடி, போற்றி என் அன்புள் விளங்க வைத்தேனே. இதுல இந்த பாடல நம்ம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். போற்றி என்பார்னா இறைவனை வந்து போற்றி போற்றின்னு சொல்றவங்க. புனித நடி எதுக்கு சொல்றாங்கன்னா அவருடைய திருவடிய போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. யார் யார் சொல்றாங்க? அமரர் புனித நடி சொல்றாங்க, அடுத்து அசுரர், அடுத்து மனிதர். இந்த 3 பேரை பத்தி சொல்லியிருக்காங்க. அமரர், அசுரர், மனிதர் 3 பேருமே வந்து இறைவனுடைய அடிய அடையிறதுக்காக சொல்றாங்க. அமரர், அசுரர், மனிதர் இந்த 3 பேருமே யாருன்னா நம்ம தான். நமக்குள்ளதான் மனிதனும் இருக்கான், அசுரரும் இருக்காங்க, அமரரும் இருக்காங்க. இப்ப இந்த மனிதர் அப்படிங்கிறவங்க யாருன்னா நம்ம எப்படி இருப்போம்னா நம்மளாவே ஒரு ரூல்ஸ் வச்சுக்குவோம். செவ்வாய் வெள்ளினா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெள்ளிக்கிழமைனா விளக்கு பொருத்தணும், கோயிலுக்கு போகணும், அன்னைக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த புரட்டாசி மாசம் இப்படி இருக்கணும், நான்வெஜ் சாப்பிட்டா கோயிலுக்கு போக கூடாது. நம்மளாவே சில ரூல்ஸ் போட்டுட்டு அதுபடி இருந்துப்போம். நம்மளாவே என்ன நினைச்சுப்போம், நம்ம ரூல்ஸ் படி வாழ்றனால நம்ம வந்து இறைவனை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். இப்படி நினைக்கிறவங்க வந்து மனிதர்கள். அசுரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இந்த உலகமே நமக்காக தானே படைக்கப்பட்டது, நம்ம என்ஜாய் பண்றதுக்கு தானே இந்த உலகமே இருக்கு, அப்ப எல்லாத்தையுமே அனுபவிப்போம், அனுபவிக்கும் போதே நம்ம சிவனை நினைச்சுக்கிட்டே அது எல்லாத்தையும் அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையிலையும் நாம தான் இருக்கோம். இப்ப அசுரங்கிறவங்களும் நம்மளுடைய குணம்தான். நம்ம ஒரு நேரம் அந்த மாதிரிதான் நினைப்போம், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம், சிவன் எல்லாமே நமக்காக தானே கொடுத்தாரு,
இந்த கோழி ஆடு எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டது தானே, நம்ம சாப்பிடுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இறைவனை அடையலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அசுரர்கள். அவங்க அந்த மாதிரி போற்றி போற்றின்னு சொல்லி இறைவனை அடைய நினைப்பாங்க. அமரர் அப்படிங்கிறவங்க தேவர்கள் மாதிரி, அவங்களும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் தான். அவங்க எப்படி நினைப்பாங்க, நம்ம நிறைய புண்ணியம் பண்ணணும், நிறைய அன்னதானம் பண்ணணும், கோயில் கட்டணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நல்ல விஷயங்களா செஞ்சு நம்ம வந்து இறைவனை போய் ஒரு நாள் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அமரர்கள். 3 பேர் சொல்றாரு. அமரர் நல்ல விஷயங்களா செய்துகிட்டே போய் சிவத்தொண்டு செய்து ஒரு நாள் இறைவனை அடையலாம்னு நினைக்கிறவங்க. அசுரர்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சு ஒரு நாள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம போய் இறைவன் அடையலாம்னு நினைக்கிறோங்க. மனிதர்கள் நமக்குள்ள நம்மளாவே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுட்டு அப்படி போய் இறைவனை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறோங்க. இந்த 3 பேராலையுமே வந்து இறைவனை வந்து பார்க்க முடியாது. யாரால பார்க்க முடியும்னா, அன்புள் விளங்க வைத்தானே, போற்றி என அன்புள் விளங்க வைத்தானே. அந்த அன்பே சிவம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அன்பா இருக்கிறவங்களால மட்டும்தான் வந்து இறைவனை அடைய முடியும். நம்ம இதுல அன்புங்கிறத சாதாரணமா நம்ம எல்லார்ட்டையும் அன்பா தானே இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அன்பா இருக்கோம், அப்படி எடுத்துக்க கூடாது. அன்புங்கிறது நம்ம நினைக்கிற அன்பை விட இன்னும் ஒரு படி மேல கருணை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கருணை கடலை இறைவனை வழிபடுறது எல்லாமே நம்ம கருணை உள்ளமோட தான் அப்படிதான் சொல்லுவோம். அப்ப நம்ம நினைக்கிற அன்பை விட இன்னும் ஒரு படி மேல. அன்புக்கும் அந்த கருணைக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம லைஃப்ல வந்து சாதாரணமா இருப்போம். ஒரு ஒரு கல்யாணம் ஆகி நம்ம அம்மாவோ அப்பாவோ ஆகுறதுக்கு முன்னாடி வர நமக்கு அந்த உண்மையான அன்புனா என்னன்னு தெரியாது, எல்லாரையும் பிடிக்கும் அந்த மாதிரி இருப்போம். எப்ப நமக்குன்னு ஒரு குழந்தை வருதோ, நம்மளுடைய மகள் மகன்னு வரும்போது அந்த குழந்தைய வந்து நம்மளோட ஒரு ஒரு சாயலா பாக்குறோம், நம்மளுடைய நிழலா பாக்குறோம், நம்மளுடைய கைகள் மாதிரிதான் அவங்களுடைய கைகளை நினைக்கிறோம். அப்ப வரக்கூடிய அன்பு வந்து வேற, அதுக்கு முன்னாடி இருந்த அன்பு வேற, அவங்க கிட்ட வரும்போது வரக்கூடிய அன்பு வேற. அந்த அன்பு அடுத்து நம்ம வளர வளர என்ன ஆகும்னா அருளா மாறும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு குழந்தைகள் கிட்ட இருக்கிற அதே அன்பை வந்து நம்ம என்னைக்கு வந்து எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறோமோ, எல்லாரையும் அந்த உறவு மாதிரி நாம நினைக்கிறோமோ, அப்ப நமக்குள்ள இருக்கிற அன்பு வந்து மாறும். அதுதான் வந்து கருணையா மாறும். எல்லார் மேலையும் நமக்குள்ள அந்த ஒரு விதமான அன்பு வரும்போது நமக்கு அந்த நம்மள அறியாம அந்த கண் கலங்கி நிக்கிறது, அதுதான் வந்து கருணை. அந்த மாதிரியான ஒரு கருணை உள்ளம் நமக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்மளால இறைவனுடைய அடிய போய் சேர முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளா நினைச்சுக்க வேண்டியதான், டெய்லி நம்ம பாட்டு பாடுறோம், டெய்லி நம்ம கோயிலுக்கு போறோம், அப்ப நமக்கு இறைவனுடைய அருள் கிடைத்திரும் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுல வந்து நமக்கு கோவப்படுறது எல்லாமே இருக்கும்போது நம்மளால அடைய முடியாது. யாரு வந்து கருணை உள்ளத்தோட எல்லாத்தையும் வந்து பாக்குறாங்களோ அவங்களாலதான் வந்து அந்த இறைவனை அடைய முடியும். 45வது பாடல். விதி வழி அல்லது இல்வேலை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதிப்பிரானும், பதி வழி காட்டும் பகலவனாமே. விதி வழி அல்லது இல்வேலை உலகம், இந்த நீரால் சூழப்பட்ட இந்த உலகம் வந்து விதிப்படி மட்டுமே தான் சுழன்று கொண்டு இருக்கும். இந்த உலகத்துல வந்து எல்லாமே ஒரு விதிதான். இவ்வளவு நேரம் சூரியன் இருக்குன்னா அடுத்து இவ்வளவு நேரம் சந்திரன் இருக்கும், எல்லாமே விதிக்கப்பட்ட மாதிரி இயங்கிக்கிட்டே இருக்கும். இதுல விதி வழி இன்பமும் விருத்தமும் இல்லை. நமக்கு இதுல நடக்கக்கூடிய இன்பமும் வந்து விதிப்படிதான் நடக்கும். நாம வந்து போன பிறவில என்ன செஞ்சோம் ஏது செஞ்சோம் அந்த விதிப்படிதான் நமக்கு இப்ப கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த விதிப்படியே தான் நடக்கும். துதி வழி நித்தலும், அப்படி எல்லாமே விதிப்படி நடக்கக்கூடிய இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும், தினமும் வந்து இறைவனையே நினைத்து அந்த இறைவனுடைய அருளையே நாம நினைத்துட்டு இருந்தா மட்டும்தான் பதி வழி காட்டும் பகலவன் ஆமே. அந்த பதிய வந்து நாம அடையக்கூடிய வழி வந்து அது ஒண்ணுதான். அந்த விதிப்படி நடக்கக்கூடிய இந்த உலகத்துல நாம இறைவனை மட்டுமே நினைத்துக்கிட்டே இருந்தா
அவருடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து 5வது பாடல். இன்னைக்கு நம்ம முதல் பாடல்ல என்ன பார்த்தோம்? அந்த அசுரர்களும் தேவர்களும் பாற்கடலை கடையிறது, அது நம்ம பண்ணக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி தான். அது மூலமா ஒரு நாள் நமக்கு வந்து நமக்கு வரப்போற இன்பம் துன்பம் எல்லாத்துலயும் இருந்து நம்ம விலகி வரும்போது நம்மளால இறைவனை அடைய முடியும். 43வது பாடல்ல என்ன பார்த்தோம்? அந்த நமசிவயா அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளேதான் பஞ்சபூதங்களா இருக்கு. அப்ப நமசிவயன்னு சொல்லும் போது பஞ்சபூதங்களும் ஆரோக்கியமாகும் போது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாயிரும். 44வது பாடல்ல என்ன பார்த்தோம்? அனைத்து உயிர்களிடத்தும் நம்ம கருணையோட இருக்கும்போது நம்மளால இறைவனை அடைய முடியும். 45வது பாடல்ல அந்த விதி வழியே நடக்கக்கூடிய இந்த உலகத்துல விதி வழியே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள்லையும் நம்ம இறைவனையே நினைத்துட்டு இருந்தோம்னா அவருடைய காலடிய நம்மளால அடைய முடியும். இந்த 5 பாடல்கள்ல எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். இல்ல இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த பாடல்கள்ல எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். மேம், அந்த நமசிவாய எப்படி சொல்லணும் மேம்? கால்வெளி போறதுக்கு இதெல்லாம் நமக்கு இப்ப எல்லாமே தானே மேம் வேணும். கால்வலி மட்டும் போறதுக்கு நான் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நம்ம எப்பயுமே நமசிவாயன்னு சொன்னாலே போதும். ஓம் நமசிவாயவும் சொல்லலாம், இல்ல நமசிவாய ஓம்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். ஜஸ்ட் ப்ரொனன்சியேஷன் இல்ல மூச்சோட சொல்லணுமா? எப்படி எப்படினாலும் சொல்லலாம் மேம். இப்ப நமக்கு எங்கேயாவது போறோம், உடம்பு ரொம்ப வலிக்குது அப்படின்னா நல்லா சத்தமா அப்படியே அந்த அலுப்பு போற மாதிரி அப்படியும் சொல்லலாம். இல்ல நம்ம நல்லா நிதானமா உட்கார்ந்து இருக்கோம், மெடிடேஷன் பண்ண போற மாதிரி இருக்கோம்னா அந்த ரிதமிக்கா நார்மலாவும் சொல்லலாம். இல்ல நல்லா ஹாப்பியான ஒரு மூட்ல இருக்கோம் அப்படின்னா அப்படியும் சொல்லலாம் மேம். மூச்சோட சொல்றேன். மூச்சோட இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியும் சொல்லலாம். இல்ல ஒன் டைம் டெமோ காட்டவா? ஓ நம சிவாய. ஓ அப்படியும் சொல்லலாம். இப்ப நம்ம இதெல்லாம் போறோம்ல மேம், மலையில இதுல எல்லாம் ஏறி போறோம், அப்பெல்லாம் நமக்கு வலிக்கும் போது நல்லா சத்தமா நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, நமச்சிவாயா அப்படின்னு சொல்லுவாங்க. உட்காரும் போது சொல்லுவாங்க. நம்ம எப்படி சொன்னாலும் நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா, அந்த ஒவ்வொரு சத்தத்துக்கும் அவ்வளவு பஞ்சபூதங்களும் இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே மேம். 44வது பாட்டுல கடைசி வரி கொஞ்சம் சொல்லுங்களேன். போற்றி என் அன்புள் விளங்க வைத்தேனே. ஒல்லிய வைத்தேனே அப்படின்னு என்னுடைய புக்ல இருக்கு, அதான் கேட்டேன். அப்படியா? ஒல்லிய வைத்தேனே அப்படின்னு போட்டிருந்து. போற்றி என் அன்புள் விளங்க வைத்தேனே. ஓ, அதுக்கு பொருள் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, நான் அப்பெருமானை வணங்கி அன்பினுள் விளங்குமாறு நிலை பெறும்படி செய்தேனே. என்னுடைய அன்புல வந்து சிவபெருமானை இருக்கும் மாதிரி நான் செய்தேனே அப்படின்னு அவர் திருமூலர் வந்து அந்த அன்பு மூலமா தான் இறைவனை வந்து நெருங்கினேன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. அன்பே சிவம் தானே சொல்றாரு. ஆமா ஆமா. அந்த அன்பு வந்து அன்பு கிடையாது, அது அந்த கருணை, அந்த இறைவன் மேல அன்பு. அன்புள் பொழிய வைத்தேனேன்னு தான் இருக்கு மேம். ஆக்சுவலா அதுக்கு அர்த்தமும் வந்து விளங்க வைத்தேன், அதுதான் அதோட பொருளும். விளங்க வைத்தேனேன்னு டைரக்டா சொல்ல, பொழிய வைத்தேனேன்னு இந்த பாடல்ல இருக்கு. ஆனா பொழிதல்னாவே விளங்குதல் தான் அதுக்கான அர்த்தம். பொலிவா இருக்குன்னா அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம.
என்னோட புக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த எழுத்துக்கள்லாம் பிரிச்சே கொடுத்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூமா. ஓகேம்மா, தேங்க்யூ. ஆமாண்ணா. ம். அக்கா சொல்லுங்க சிந்து. அக்கா நம்ம அன்பா இருக்கணும்னு தானக்கா நினைக்கிறோம். ஆனா ஒரு சில சுச்சுவேஷன்ல அது முடிய மாட்டேங்குதுல்லக்கா. அதான் சிந்து டாஸ்க், நமக்கு கொடுத்திருக்கிற டாஸ்க். அந்த இல்ல சிச்சுவேஷன்ல அது நம்ம அந்நேரம் அது எப்படி அந்த சுச்சுவேஷன் நம்ம இது பண்றது? அது அது நமக்கு ஏன் அந்த இடத்துல நமக்கு கோவம் வருது அப்படின்னா, நம்ம அது மேல வச்சிருக்கிற பற்று தானே காரணம். எ- ஆஹ் என் பொண்ணு ஆனா அவ படிக்கல, என் பொண்ணு படிக்கல அப்படிங்கிற அந்த கோவத்துல தானே நம்ம டென்ஷன் ஆகுறோம். அந்த அன்பு போய் நம்ம கத்த ஆரம்பிக்கிறோம். பக்கத்து வீட்டு பொண்ணு படிக்கலைன்னா நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பாட்டுல இருப்போம். நம்ம பொண்ணுங்கிறப்ப அந்த ஒரு அவ மேல நம்ம ஒரு பாசம் வச்சிருக்கோம் இல்லையா, அது இருக்கிறனாலதான் நமக்கு அந்த அன்பு மாறுது. நம்ம அந்த இடத்துல அப்படியெல்லாம் நடந்துக்கிறோம். ஆனா அது இல்லாம இருக்க முடியாதுல்லக்கா. அது நமக்கு புரியும். எல்லாமே வந்து மாயை. அவளுடைய கர்மா படி நம்ம பொண்ணு பிறந்திருக்கா, அதுக்கான இதை அவ அனுபவிக்க போறா. நம்ம வந்து தலைகீழா நின்னாலும் அதை மாத்த முடியாது. அப்புறம் ஏன் நாம இவ்வளவு டென்ஷன் ஆகணும், ஏன் இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த பக்குவம் வரும்போது நம்மளும் மாறிடுவோம். இல்ல அக்கா, ஒரு நேரம் அந்த திங்கிங் வரதான் செய்யுதுக்கா. சரி அவளுக்கு நடக்கிறதா நடக்க போகுது அப்படிங்கிற தோணினாலுமே என்ன இருந்தாலும் நம்மளால சும்மா இருக்க முடியல. யாராலையும் இருக்க முடியாதுதான். மாத்திரலாம்னு நினைப்போம். உம் யாராலையும் இருக்க முடியாது. ஆனா அது மாறும், கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நமக்கு சிவனை அடையணும் அப்படிங்கிற விதி இருக்கும்போது நமக்கும் மாறும், அந்த பக்குவம் வந்துரும். சரிக்கா. ஓகே. அக்கா சின்ன பொண்ணுனா பரவாயில்ல, இப்ப பெரியவங்க எல்லாம் ஏதாவது இது பண்றாங்கன்னா அதை நம்மளால சின்ன பொண்ணையே நம்மளால மாத்த முடியாதுங்கிறப்ப பெரியவங்களை போய் நம்மளால எப்படி மாத்த முடியும்? அதான்க்கா, பேசினாலும் தப்பு பேசாட்டினாலும் தப்புன்னா நம்ம என்ன பண்றதுக்கு அந்த சூழ்நிலையில? அத புரிஞ்சுக்கணும் நம்ம தான். இது எல்லாமே மாயை. அம்மா பொண்ணுங்கிற உறவும் மாயை, கணவன் மனைவி அப்படிங்கறதும் மாயை அப்படின்னு அத புரிஞ்சுக்கும் போது நமக்கு அந்த பக்குவம் வரும். இல்லக்கா, புரிஞ்சுட்டு நம்ம அமைதியா இருக்கோம். ஆனா மத்தவங்க அது அமைதியா இருக்கிறதும் தப்புங்கும் போது என்ன பண்றதுன்னு கேக்குறேன். சொன்னா சொல்லிட்டு போறாங்க. சரிக்கா. உம் சரிக்கா, தேங்க்யூக்கா. எல்லாருக்கும் நம்மளால நிரூபிக்கவும் முடியாது இல்லையா? ஆமாக்கா. 45வது பாடலுக்கு மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். இந்த பொருள் மட்டும். விதி வழி அல்லது இந்த உலகம் வந்து விதிப்படிதான் விதிப்படிதான் நடக்கும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் துன்பம் எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். மாறி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில நம்ம வந்து இறைவனை மட்டுமே நினைத்து துதித்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த இறைவனை அடையக்கூடிய வழி வந்து நமக்கு கிடைக்கும். இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதான் மேம், எல்லாமே விதிப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு வேற வேலை கிடையாது, சிவனை மட்டும் நினைப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களால இறைவனை அடைய முடியும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். போன வகுப்புல வந்து ஒரு இது சொன்னீங்க மேம், விதியை மதியாத வேலைதான் அப்படின்னு சொன்னீங்களா? ஆமா சார். அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க, அது சொல்லாமங்க? சொல்லுங்க சார். ஒரு வந்து ஒரு எல்லாம் காட்டுற மேதை ஒருத்தர் இருந்தாரு. அதாவது என்னன்னா, தர்மசாஸ்திரங்கள் எல்லாத்தையும் வந்து படிச்சவர். அவர் பேரு சங்கரன் பிள்ளைன்னு சொல்லுவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஞானியும் கூட. அவர் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து தெரியும் நடக்கிறது எல்லாம். அவரோட மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்கிற நேரம்.
அப்போ வந்து இவர் வந்து திண்ணையில உட்காந்து கண்ண மூடின்னு இறைவன் நினைச்சிட்டு இருக்காரு. குழந்தை பிறந்த சத்தம் கேட்டதும் வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. அப்போ வந்து உள்ள இருந்து ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து தடுத்து நிறுத்தாரு. நீ யார், எப்படி உள்ள போன, எப்படி ஏன் தேவையில்லாம வந்து குழந்தை பிறகுற நேரத்துக்கு உள்ள போன, வந்து நான் எப்படி உன் கண்ணுக்கு தெரிஞ்சேன் அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது, நீ யார் சொல்லு அப்படின்ட்டு அவர் வந்து கட்டாயப்படுறாரு. நான் தான் தர்மதேவன். வந்து ஒவ்வொரு பிறப்பு ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதோ ஒவ்வொரு உயிரினம் பிறக்கும்போதோ அவங்களுக்கான விதியை வந்து எழுதுறவன், அவங்களோட செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்து விதியை எழுதுறவன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அப்போ வந்து நீ வந்து என் குழந்தைக்கு வந்து என்ன விதியை எழுதியிருக்க இப்ப சொல்ல, அதெல்லாம் தேவ ரகசியம் சொல்ல முடியாது, நீ சொல்லலைன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு இவரும் வந்து பிடிவாதமா இருக்கார் சங்கரன்லையும். சரி நான் சொல்றேன், ஆனா நீ இதை வெளியே சொன்னா உன் தலை வெடிச்சிடும், சுக்குநூறா வெடிச்சிடும், அதனால வந்து இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன் அப்படின்ட்டு அவர் வந்து என்ன சொல்றாரு, உனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, ஒரு ஆணு ஒரு பெண்ணு. இந்த பெண் குழந்தை வந்து தாசியா தான் இருப்பா. இந்த ஆண் குழந்தை வந்து அவனோட வாழ்க்கை முழுக்க ஒரு எருமை மாட்டோட தான் அவன் வாழ்க்கை முழுக்க வந்து கழியணும். இதுதான் அவங்க 2 பேரோட விதி அப்படின்னு சொல்றாரு. இவரு கேட்டதும் ஒரே அதிர்ச்சி. இதுக்கு எதுவும் பண்ண முடியாது, விதி யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. அப்புறமா இவரும் வந்து அந்த குழந்தைங்க வந்து நல்லா வளருது. இந்த டைம்ல வந்து இவரு நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில இருக்காரு. அப்ப அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு 2 பேரும் வந்து நல்லா வாலிப வயசா வந்துடுறாங்க. அவங்களை கூப்பிட்டு வந்து சொல்றாரு, அந்த பெண்ணை பார்த்து வந்து நீ வந்து என்ன பண்றனா, நீ வந்து ஆஹ் திருமணம் நடக்கிறதுனால யாராவது வந்து உன்னை வந்து தாசியா மாத்தணும்னு நினைச்சாலும் அவங்க கிட்ட ஒரு படி முத்து கேளு. உன்னோட வந்து இல்லற வாழ்க்கை நடத்தணும், அதாவது வந்து தாம்பதிய வாழ்க்கை நடத்தணும்னா ஒரு படி முத்து கேளு அப்படின்னு சொல்லி, யாரு யார் வந்தாலுமே வந்து ஒரு படி முத்து இல்லாம வந்து உங்ககிட்ட வந்து படுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டாரு. அதே போல அந்த பையன்கிட்ட வந்து மகன்கிட்ட கூப்பிட்டு, நீ வந்து தினம் ஒரு எருமை மாடு, எந்த ஒரு எருமை மாடு இருந்தாலும் உங்ககிட்ட அதை வந்து அன்னைக்கு தினமே வித்துடு அப்படின்ட்டு அவர் பையன்கிட்ட சொல்லிடுறாரு. சரி இவங்க அப்பா சொல்ற பையன் கேட்குறா அப்படின்னு இந்த மாதிரி இது சொல்லிட்டு அவர் வந்து இறந்துறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த பெண்ணு வந்து இவன் வந்து வந்து அந்த ஊர்ல இருக்க பெரிய ஜனவான்லாம் வந்து தாசியா மாத்துறது தான் பாக்குறாங்க. அந்த பெண்ணு வந்து போக சொன்னாங்க. அந்த பெண்ணு வந்து நான் தாசினா நான் வைக்கிறதா வந்து இது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி முத்து கொடுக்குறவங்க தான் என்னோட படுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஊர்ல அந்த அளவுக்கு வசதியானவங்க யாரும் இல்லை. அதனால வந்து என்ன பண்றாரு, பிராமன் வந்து இந்த பொண்ணோட தலையெழுத்து வந்து ஜாஸ்தியா தான் இருக்குமே, நம்ம வந்து அதுக்கு வந்து அந்த தலையெழுத்து வந்து நடக்கலைன்னா நம்ம எழுதின விதியே வந்து மாறிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே தினமும் வந்து ஒரு படி முத்து கொடுத்துட்டு அந்த பொண்ணோட இளர் வாழ்க்கை. அதே போல இவன் வந்து இவனுக்கு ஒரு எருமை மாடு இருக்கு அந்த பையனுக்கு, அவனும் வந்து அன்னைக்கு தினமே வித்துறான். அதனால வந்து அவனோட வாழ்க்கை படி வந்து அவனோட விதிப்படி தினம் ஒரு எருமாட்டோட அவன் வாழ்க்கை இருக்கிறதுனால அன்னைக்கு மறுநாள் காலையில வந்து தர்மதேவன் வந்து அந்த எருமை மாட்டை கட்டிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. இவன் காலைல எழுந்துச்சு பார்த்ததும் வந்து என்ன எருமை மாடு இருக்கு, அப்பா சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து வித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்துறான். இவன் டெய்லி வித்துட்டே இருப்பான், தர்மதேவன் வந்து டெய்லி கட்டிட்டே போவார். இதை வந்து இந்த இது நடக்கிறதுனால வந்து அவங்க லைஃப் வந்து சுபிஷமா தான் இருக்கு. ஆனா வந்து விதிப்படி வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த பையனோட வாழ்க்கை தினம் ஒரு எருமை மாட்டோட கழிது, அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து தினம் ஒரு படி முத்தோட அவ ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து விதியை மதியாளர்களுக்காக ஒரு கதை சொன்னாங்க. இது ஆக்சுவலா வந்து நம்ப முடியாம இருக்கலாம். ஆனா வந்து நம்ம வந்து நம்ம தலையெழுத்து அப்படின்னு உடஞ்சி பார்க்க நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளோட இது ஆக்டிவிட்டிஸ் மாத்திட்டா வந்து அதுலயே வந்து மகிழ்ச்சியா இருக்கலாம்ன்றதுக்காக இந்த கதை சொல்லுவாங்க. தெரிஞ்சிருச்சுன்னா அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிற அது ஏத்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை வந்து இது பண்ணிக்கலாம், நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம் அந்த விதியை அப்படின்னா அதுதான் விதியை மதியால வெல்லலாம் அப்படின்ற மாதிரி அதுக்காக இந்த கதை சொல்லுவாங்க. தேங்க்யூ.